सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। श्रुति सूक्तिमाला 19வது ஸ்லோகம் இல்ல 29வதா? ஆமாமா 29 19ன்னு போட்டிருக்கு. 29வது ஸ்லோகம். ஐஸ்வர்யம் அக்ரியம் அனுபாதிமதீச்ச லக்ஷ்மீஹி ஞானஞ்ச வீரிய யசசீச்ச விராகதாச்ச ஏதே குணாஹ ஷடபி தே பகசம்ஞயோக்தாஹ சந்தீத்யனேன பகவான் அசித்வம். ஏன் பகவான் அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பகம்னு சொல்லப்படுற ஒரு 6 விதமான குணங்களை கொண்டவராக இருக்கிறதுனாலே பகவான் அப்படின்னு அவருக்கு பேரு. இதுக்கு அவதாரிக்க வைக்கும்போது வியாக்கியானத்திலே சக்தானுஷக்த பகவன் நிரூபண முகேன தஹா ஏதத் பதாதிகை ஷட்பிஹி ஸ்லோகைஹி ஸ்லோகார்த்த சம்யுதைஹி ஐஸ்வர்ய பிரமுக அசேஷ குணகத்வம் து லக்ஷணம் பிரதிபாதயதி ஈஷஸ்ய ஸ்ருதி நியாய புரஸ்தரம். பிரசக்தானுப்பிரசக்தமாக பகவன் நிரூபணம் ஆரம்பிச்சு இந்த பகவான் அப்படிங்கிற பதத்திலேருந்து ஆரம்பிச்சு அது 6 குணங்களை சொல்றது அப்படின்னு சொல்லி அந்த 6 குணங்களை சொல்றதுக்கு பிரமாணங்கள் 6 குணங்கள் சுவாமி இடத்துல இருக்குங்கிறதுக்கு என்னென்ன பிரமாணம் இருக்குங்கிறத சொல்லி இந்த விதத்துல மேற்கொண்டு பல ஸ்லோகங்கள் போகப்படும். ஷட்வி ஸ்லோகை 6 ஸ்லோகங்கள் இதுக்காக வருதுன்னு சொல்றாரு. இங்கேருந்து ஆரம்பிச்சு பகவத் சப்தத்திலேருந்து ஆரம்பிச்சு வருஷா 6 ஸ்லோகங்கள். ஐஸ்வர்யம் அக்ரியம் ஐஸ்வர்யம் அதாவது உத்தமமான ஒரு ஐஸ்வர்யம், எல்லாத்துக்கும் மேல ஐஸ்வர்யம் கொண்டவன். அனுபாதிமதீச்ச லக்ஷ்மி அதாவது லக்ஷ்மியானது சுவாமி கிட்ட ஒரு காரணத்துக்காக இல்லை. உபாதின்னு சொன்னா இதுக்காக இந்த காரணத்துக்காக அப்படின்னு இல்லை. காரணத்துக்காகன்னு சொன்னா காரணம் இல்லாட்டா இருக்காது. இங்க ஸ்வரூபத்தாகவே லக்ஷ்மியோட சேர்ந்தவரா இருக்கார். ஞானம் வீரிய யசசீச்ச, வீரியம்னா பலம், யசஸ்னா கீர்த்தி. ஞானம் பலம் யசஸ் விராகதா வைராக்கியம், இது ஒரு 4 குணங்கள். முன்னாடி சொன்ன 2 குணங்களும் சேர்த்தா 6 குணங்கள். ஏதே குணாஷ்டடபி, இந்த 6 குணங்களும் பகசம்ஞயா உக்தாகா. இந்த 6 குணங்களுக்கு பகவான் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த பகசப்தத்துக்கு வாச்சியார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த 6 குணங்களும் உங்களுக்கு இருக்குங்கிறதுனாலதான் சந்தீத்யனேன பகவான் அசித்வம், அதனால்தான் நீ பகவான் என்று சொல்லப்படுகிறாய். இப்ப இந்த 6 குணங்கள் இருக்கிறதுனாலே பகவான் அப்படின்னு சுவாமிக்கு பேர் வருதுன்னா இந்த 6 குணங்கள் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? அதை சாதிக்கணுமே அப்படின்னு கேட்டா அதுக்குதான் அடுத்த ஸ்லோகம் வருது. ஐஸ்வர்யாதி குண சத்பாவே கிம் பிரமாணம் இத்தியாசங்கிய ஈஸ்வராதி பதஸ்ருதிரேவ பிரமாணம் இத்தியாக. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ருதி இருக்கு. ஈஸ்வரகா அப்படிங்கிற பேரு பகவான் இடத்துல ஐஸ்வர்யம் இருக்குங்கிறத காண்பிக்கிறது. உக்ரஹா அப்படிங்கிற சப்தம்
பலம் இருக்குங்கிறத காண்பிக்கிறது. இப்படியாக வரிசையா சொல்லிட்டு வர. ஐஸ்வர்யம் ஈஸ்வர பத ஸ்ருதி ருக்ர சப்தா வீரியம் யச சிவபதஞ்ச தவாபிதத்தே சர்வஜ்ஞ காமரிபு சப்த சமர்த்திதௌ ச சார்வஜ்ஞ ராகவிரகௌ பவதः புராரே. ஏ புராரே, திரிபுராரி அதாவது திரிபுர சம்ஹாரம் பண்ணினவரே, ஈஸ்வரஹா அப்படிங்கிற இந்த பதம் இருக்கே, இது உங்களிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கிறத காண்பிக்கிறது. ஐஸ்வர்யம் அபிதத்தே, ஐஸ்வர்யம் உங்ககிட்ட இருக்குங்கிறது ஈஸ்வர சப்தமே பிரமாணம். உக்ர சப்தா வீரியம் அபிதத்தேன்னு சேர்க்கணும். உக்ரஹாங்கிறது சுவாமிக்கு ஒரு சப்தம் வருது. அந்த உக்ர சப்தமும் வீரியத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. சிவபதம் ச யசஹ தவ யசஹ அபிதத்தே. சிவஹா அப்படிங்கிற இந்த பதம் இருக்கே, இது பகவானிடத்துல இருக்கக்கூடிய யசஸ் கீர்த்தியை சொல்லக்கூடிய பதமாக இருக்கு. சார்வஜ்ஞ காமரிபு சப்த சமர்த்த சர்வஜ்ஞ, சர்வஜ்ஞா அப்படிங்கிற இந்த பேர் இருக்கே, இது உன்னுடைய சர்வஜ்ஞத்தன்மை, எல்லாம் தெரிந்த தன்மையை காண்பிக்கிறது. காமரிபு காமாரிஹி இந்த இத்தியாதி சப்தங்கள் இருக்கே, இது ராகம் இல்லாததை காண்பிக்கிறது. ஆக இப்படியாக பார்க்கறச்சு இந்த பெயர்கள் உனக்கு இருக்கக்கூடிய இந்த பெயர்களை நீ பகவான்கிறத நிரூபணம் பண்ணி கொடுக்கிறது. இதுதான் இங்க சொல்லப்பட்டது. இந்த வியாக்கியானத்துல ஐஸ்வர்யம் ஈஸ்வர பதஸ்ருதி, அதாவது மூலத்துல ஐஸ்வர்யம் ஈஸ்வர பதஸ்ருதி அபிதத்தே சேர்க்கணும். ஈஸ்வர பதஸ்ருதி எப்படி சொன்னா ஈஸ்வரஹாங்கிற பதம்னு அர்த்தம். ஈஸ்வரஹா அப்படின்னு ஒரு சப்த பிரயோகம் இருக்கும் இல்லையோ, அந்த ஈஸ்வர பதமானது உன்னுடைய ஐஸ்வர்யத்தை போதிக்கிறது. ஸ்ருதினா என்னது? பதம். ஸ்ருதினா இங்க வேதம்னு அர்த்தம் இல்லை. இந்த ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியானாம் சம்வாயே பாரதௌர்பல்யம் அர்த்த விப்ரகர்ஷாத். அர்த்தம் அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் சூத்திரம் தப்பு, சரியா இல்லை. அர்த்த விப்ரகர்ஷாத் இது ஜைமினி சூத்ரோக்தம் பிரமாணம் பதாந்தர நிரபேட்ச சப்தா இது ஸ்ருதியர் லட்சணம். அதாவது இந்த மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் சமாக்கியா அப்படின்னு ஒரு 6 பிரமாணங்கள் சொல்லுவாங்க. அதுல சொன்ன ஸ்ருதி பிரமாணம் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரஹாங்கிற இந்த சப்தம் இருக்கு, மீமாம்சா சாஸ்திரப்படி ஸ்ருதிலிங்காதி அதிகரணத்தில் சொல்லப்பட்ட ஸ்ருதி பிரமாணம். அந்த சூத்திரக்காரர் ஜெய்மினி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் சமாக்கியான ஒரு கணக்கு வரிசையா சொன்னாரா. இதுல பூர்வம் பிரபலம், உத்தரோத்தரம் துர்பலம். அதாவது ஸ்ருதியை காட்டிலும் லிங்கம் துர்பலம், லிங்கத்தை விட வாக்கியம் துர்பலம், வாக்கியத்தை விட பிரகரணம் துர்பலம், அதை விட ஸ்தானம் பிரபலம், துர்பலம், அதை விட சமாக்கியா எல்லாத்தையும் விட துர்பலமானது. வந்து பார்த்தா இதை விட பாக்கி எல்லாமே பிரபலம். இப்படி சொல்லிட்டு வரும். இங்க ஸ்ருதி சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா பதாந்தர நிரபேட்ச சப்தா. ஒரு அர்த்தத்தை சொல்றதுக்கு வேற ஒரு பதத்தை அபேட்சிக்காமல் ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறதா இருந்தால் அந்த சப்தத்தை ஸ்ருதின்னு சொல்லலாம். அந்த அர்த்தத்துல இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் அதை சொல்லலாம். ஈஸ்வரஹா அப்படின்னு சொன்னேன்னா, இந்த ஈஸ்வரஹாங்கிற பேர் வரத்துக்கு காரணம் ஐஸ்வர்யம் தானே. அப்ப ஐஸ்வர்யம் உள்ளதுங்கிறதுனால தானே நான் இந்த ஈஸ்வர சப்தம் அவரை சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த ஈஸ்வர சப்தம் இவரை சொல்றதுக்கு, ஐஸ்வர்யத்தை அவரிடத்துல சொல்றதுக்கு வேற ஒரு சகாயத்தை கேட்கல. எப்படின்னா ஒரு கடஹா அப்படின்னு ஒரு வஸ்துவை பார்த்து சொல்றோம். இது கடம், பானை. பானைன்னு சொல்றதுக்கு அதுல என்ன வேணும்? கடத்துவம் இருந்தால் போதும், வேற எதுவும் வேண்டாம். கலர்லாம் மாறி மாறி இருக்கலாம், ஒன்றும் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா கடத்துவம் இருந்தால் கடஹாங்கிற சப்தம் அவரை சொல்லும். அதே மாதிரி ஈஸ்வரஹாங்கிற சப்தம்
இவரை சொல்றதுக்கு காரணம் என்ன? இதுதான் பிரவர்த்தி நிமித்தம்னு சொல்லி. காரணம் என்னன்னு சொன்னா ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் இருக்கிறதுனாலே ஈஸ்வர சப்தம் உங்களை சொல்றது. ஆக இது ஸ்ருதி. இதை சொல்றதுக்கு அந்த சப்தத்துக்கு வேற எந்த சப்தத்தினுடைய சகாயமும் தேவையில்லை. யஹா சப்தஸ்ரவணாதேவ விநியோக பிரதீயதே தஸ்ரௌதஹா இது வச்சனாத். அதாவது ஈஸ்வர சப்தத்தை கேட்ட மாத்திரத்துல அவரிடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம்ங்கிறது நமக்கு தெரியறது. ஆகையாலே இந்த சப்தம் ஸ்ருதின்னு சொல்றோம். இது வச்சனம் ஈஸ்வர சப்தः ஸ்ருத மாத்திர ஏவ ஐஸ்வர்யவத் வஸ்து வாச்சியதையா அபிதத்தே போதயதி. ஈஸ்வரஹாங்கிற இந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்துல அந்த அர்த்தத்துல ஐஸ்வர்யம் உள்ள வஸ்துவை நாம புரிஞ்சுக்கிறோம். அதனால ஈஸ்வர பதம்ங்கிறது இங்கே ஸ்ருதி. ஐஸ்வர்ய சத்பாவே பிரமாணம். ஈஸ்வரன் அந்த ஐஸ்வர்யம் அவரிடத்துல இருக்குங்கிறதுக்கு ஈஸ்வர பதமே பிரமாணம். இந்த ஈஸ்வர சப்தத்துக்கு இன்னொரு தினத்தை அர்த்தம் சொல்றார். அவிசேஷத்தையா ஸ்வவ்யதிரிக்தம் அகிலம் ஈஷிதவ்யத்வேன கிருஹ்ணாதி இது ஈஸ்வரா. இந்த ஈஸ்வரன் சொன்னா யாருக்கு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம். அதை சொல்லலை இங்க. வெறும் ஈஸ்வரகா அப்படின்னு சொன்னா சுவாமின்னு சொன்னான். அப்ப யாருக்கு இவர் ஈஸ்வரன் சொன்னா அது சொல்லாத போனதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றது. ஸ்வவ்யதிரிக்தம் அகிலம். ஈஸ்வரன் தன்னை விட்டு உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ அத்தனைக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறார். அது எல்லாமே ஈஷித்தவ்யமாக இவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இவருடைய நியமனத்து கட்டுப்பாட்டுல பாக்கி எல்லாமே இருந்துருக்கு. அடுத்தது உக்ர சப்தம். உக்ர சப்தா வீரியம் அபிகத்தே. உக்ர சப்தம் வீரியம்னா இங்க பலம்னு அர்த்தம் எடுத்துக்கணும். சுவாமி இடத்துல பலம் இருக்கு, பலசாலியா சுவாமி இருக்காருங்கிறத இந்த உக்ர சப்தம் தெரிவிக்கிறது. அது சொல்ற நாயம் உக்ர சப்தா குரூர வச்சனா. இந்த உக்ர சப்தம் சுவாமிக்கு பிரயோகம் பண்றச்ச குரூரங்கிற அர்த்தத்துல இல்லையே. வீரிய வச்சனத்வா யதைதம் அதீமஹே ததைவஹி பிரார்த்தனியா. இது எப்படி? இது வீரிய வச்சனமா? வீரியம் பலம். அது எப்படி தெரியுதுன்னா அத்தியனத்துல வேதத்துல தெரியுது. அதாவது ஒருத்தன் நீ உக்ரனா இருக்கே, எனக்கும் அந்த உக்ரத்தன்மை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறான்னா அந்த பிரார்த்தனை பண்றதுக்கு யோக்கியமான குணமாக அது இருக்கணும். இந்த குரூரத்தன்மைங்கிறது இது ஒரு ஹேய குணம். இது பிரார்த்தனை பண்ணி கேட்டு வாங்கிக்கிற குணம் இல்லை. அதனால இந்த உக்ர சப்தத்துக்கு பலம்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதை சொல்ற தசைவஹி பிரார்த்தனியா உக்ரோஹகம் சஜாதேஷு பூயாசம். இது மந்திரத்துல வருது. உக்ரோசி, நீ உக்ரன், நான் உக்ரனாக இங்க சஜாத்தியா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில ஆகணும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா உக்ரேபியா கஷ்டித் ஓஜியான் நிதி ஓஜியான் பலவான் இத்தியர்த்தா. நல்ல பலவானுக்கெல்லாம் பலவானாக நான் ஆக வேண்டும் அப்படின்னு இங்க பிரார்த்தனை. உக்ரன்னா ரொம்ப மோசமான குரூரன்னு அர்த்தம் இங்க எடுத்து இந்த அர்த்தத்துல இந்த உக்ர சப்தம் இங்க பிரயோகம் பண்ணப்படலை. அயம் பாவகா. அப்ப ஏன் குரூரனை போய் உக்ரன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா நமக்கு அப்படி வந்திருக்கு. சில சப்தங்களுடைய பிரயோகம் கொஞ்சம் அர்த்தம் மாறி கூட வருது. அது காரணம் இருக்கு, லட்சணம் இதெல்லாம் சொல்லலாம். உக்ரத்துவம் அனபிபவனீயத்துவம். யாரு அபிபவகா அப்படின்னா யார அபிபவம் பண்றது அப்படின்னு சொன்னா பராஜயம் பண்றதோ தன்னை விட நிகர்ஷமாக காண்பிக்கிறதோ இதெல்லாம் அபிபவம்னு. யார அபிபவம் பண்ண முடியாதோ இந்த அனபிபவனீய இவர் விஷயத்துல நம்மளால அபிபவம் பண்ணவே முடியாது. அவர் தான் எல்லாத்தையும் வசதியா இருப்பாரே தவிர அவரை கீழே குறைச்சு காண்பிக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. அப்படி இருக்கணும்னா அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தா தானே நம்ம யாருக்கும் அவர் அடிப்பணிய வேண்டாம், அபிபவனீயமாக ஆக மாட்டார்னு சொல்ல முடியும். ஆகையாலே
அப்பேற்பட்ட வீரியத்தை சொல்லக்கூடிய சப்தமாக இந்த உக்ர சப்தம் இருக்கு. தச்ச வீரியம் பலம் அந்தரேன அனுபபன்னம் சதே வீரியம் போதயதி இது அர்த்தாந்தர அவினாபாவ ஸ்ருதி சாமர்த்திய லட்சணம் உக்ரத்வம் லிங்கம் வீரியம் அபிதத்தே இது. முதல்ல சொன்னது ஈஸ்வரஹாங்கிற சப்தம் ஸ்ருதி. அடுத்தது ஜெய்மினி ஸ்ருதி லிங்கமே இது லிங்கமா. உக்ரங்கிற சப்தம் இவரை யாரும் தோற்கடிக்க முடியாது, இவரை கீழே குறைச்சலா காண்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றது. அதுல இருந்து என்ன கிடைச்சதுன்னு சொன்னா அவருடைய வீரியம் அதிகமான வீரியம், அவருடைய பலம் அப்பேற்பட்ட பலம் அப்படின்னு காண்பிக்கிறது. ஆக உக்ர சப்தம் இந்த அர்த்தத்துக்கு லிங்கம். இப்போ ஒரு சின்ன கேள்வி, ஒரு சின்ன விசாரம் பண்றார். உக்ர சப்தா இத்தியனேன யத்யபி அத்ராபி ஸ்ரௌதோ விநியோக பிரதியது. ஈஸ்வரஹ அப்படிங்கிற சப்தம் போலதானே இந்த உக்ர சப்தம். ஈஸ்வரஹாங்கிற சப்தம் ஐஸ்வர்யத்தை சொல்றதுன்னு சொன்னா, இந்த உக்ரஹா சப்தம் உக்ரத்துவம், அதாவது வீரியம் பலம், இதை காண்பிக்கக்கூடியதாக சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த ஈஸ்வர சப்தத்தை நீங்க ஈஸ்வர சப்த ஸ்ருதின்னு சொன்னால் இந்த உக்ர சப்தத்தையும் ஸ்ருதின்னு சொல்ல வேண்டியதானே. இதை ஏன் லிங்கம்னு வியாக்கியானம் பண்ற? மூலத்துல ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, உக்ர சப்தகான்னு தான் போட்டிருக்காரு. ஆனா வியாக்கியானம் பண்ணும்போது இந்த வியாக்கியாத்தை அதை ஸ்ருதின்னு சொல்லிட்டு இதை லிங்கம்னு சொல்றாரு. இந்த வித்தியாசப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு ஒரு சந்தேகம் ஏற்படும். அதுக்கு சொல்றார், எத்யபி அத்ராபி ஸ்ரௌதோ விநியோக பிரதியதே. கேள்வி சரிதான். ததாபி லிங்கஸ்யாபி ஸ்ருதி கல்பனையைவ விநியோஜகத்வாத் அங்கீகாராத் உக்ர சப்தா இத்யுக்தம். அதாவது ஒண்ணும் இல்லை, இந்த உக்ரத்துவங்கிறது வாஸ்தவமா லிங்கம் தான். ஈஸ்வரஹாங்கிற சப்தம் நேரடியாக ஐஸ்வர்யத்தை சொல்றதோ அதை போல இந்த உக்ரஹாங்கிற சப்தம் உக்ரத்துவத்தை சொல்லும். ஆனா உக்ரத்துவமே நேரடியான பலம் இல்லை. இந்த உக்ரத்துவங்கிறது பலத்தை சூச்சனம் பண்ணக்கூடிய ஒரு தர்மம், அனபிபவனீயத்துவம்னு சொல்லும். ஆக நல்ல பலம் இருக்கு, பலசாலி அப்படிங்கிறத இது நேரடியா வாக்கியவர்த்தியா இந்த சப்தம் சொல்லல. ஆனா உக்ரத்துவம் சொன்னதுனாலேயே இந்த பலம் இல்லாட்டா அந்த மாதிரி உக்ரத்துவம் வர முடியாதுங்கிற காரணத்தினாலே இருக்கு, பலம் இருக்குங்கிறது தெரிவிக்கப்படுறது. ஆகையால இது சப்த சாமர்த்தியம் லிங்கம்னு வச்சு மூடலாம். அப்படி இருக்கிறத சப்தத்தை எதுக்காக பிரயோகம் பண்ணினார்னா உக்ர சப்தகான்னு, உக்ரத்துவம் லிங்கம் என்ன சொல்லணும் அப்படி இல்லை. இந்த லிங்கம் இருக்கே ஸ்ருதியை கல்பனம் பண்ணி தான் ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கணும், விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணிருக்காங்க. ஸ்ருதியை விட லிங்கம் துர்பலம்ங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்ருதி இல்லாமல் லிங்கத்தினால விநியோகம் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த லிங்கமானது ஒரு ஸ்ருதியை தானே கல்பிச்சுக்கும். அப்ப பிரத்யட்சமா ஒரு ஸ்ருதி இருக்கிறச்ச லிங்கம் கல்பிக்காது. அதான் ஸ்ருதி லிங்கத்தை விட பிரபலமாறுது, லிங்கம் அதை விட துர்பலமாறுது. இப்ப இந்த இடத்துல உக்ரத்துவங்கிறது இந்த ஸ்ருதி கூட அந்த பலம் இருக்குங்கிறத தெரிவிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பலம் இருக்கு, பலத்தை சொல்லக்கூடிய ஒரு சப்தத்தை கல்பிக்கும், அது ஸ்ருதி ஆகும் இல்லையா. ஆக ஸ்ருதியை கல்பிக்கிறதுனாலே உக்ர சப்தகான்னு இந்த இடத்துல போட்டார், அது தப்பு இல்லை. அப்புறம் சிவபதம் யசோபிதத்தே, சிவஹா அப்படின்னு சுவாமிக்கு பேரு. இது அவருடைய யசஸை காண்பிக்கிறார். அது இப்படி யசஹா சிவமஹா என்ன வித்தியாசம்னு கேட்டா அதுக்கு சொல்றார், நிசேஷ நிரதிசய சகல கல்யாண குண கண ஆதாரத்துவம் சிவத்துவம். விசேஷமாக இன்னும் பாக்கி இல்லாமல் நிரதிசயம், எதுக்கு மேல இன்னொன்று வசதியா இருக்க முடியாது, அப்பேற்பட்ட சகல கல்யாண குணங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது தான் சிவத்துவம். அப்பேற்பட்ட ஒரு மங்களமான சிவத்துவம், மங்களத்துவம் சொல்லலாம். அப்ப அத்தனை கல்யாண குணங்களுக்கும் சுவாமி ஆதாரமா இருப்பிடமா இருக்கார். அப்படிங்கிறதுனாலதான் சிவகாங்கிற சப்தம் அவரை சொல்லக்கூடியதாக இருக்கு. இங்க ஒரு புராணம் எடுக்கிறார். அதுவா அசேஷ கல்யாண குணைக கன ஈஸ்வரஹா சிவைத்யுச்சதே சத்பி சிவ தத்துவ அர்த்த வேதிபிகி. சிவனுடைய தத்துவத்தை தெரிஞ்சவாள்லாம் வித்வான்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, அசேஷ கல்யாண குணங்களுக்கும்
இருப்பிடமாக சுவாமி இருக்கிறதுனாலே சிவஹா அப்படிங்கிற சப்தம் அவரை சொல்லக்கூடியதாக அமைகிறது. இது புராண வச்சனாத்து வச்சனம். அதனால அத்தः சகல கல்யாண குணகணவாச்சி சிவபதம் கல்யாண குணகணத்தையா ததந்தரபூதம் யசோ பேதத்தே இது பாவா. எல்லா கல்யாண குணமும் இருக்கு, அதுல யசஸும் ஒரு கல்யாண குணம். அப்ப யசஸும் அதுக்குள்ள இருக்குங்கிறத இந்த சிவசப்தத்தினாலே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால யசஹா விதத்தேன்னு சொல்லுவோம். வெறும் யசஸ்வியா இருந்தா உக்ர சப்தம் அதுக்கு நேரடியான வாச்சிய அர்த்தம் இது இல்லை, பலம்ங்கிறது இல்லை. ஆமா. ஆனா ஈஸ்வர சப்தத்துக்கு நேரடியான வாச்சியார்த்தம் ஐஸ்வர்யம். நேரடியாவே அந்த அர்த்தத்தை எது சொல்றதோ அது ஸ்ருதி. ஆமா. எது வேற ஒரு அர்த்தத்தை சொல்லி அர்த்தாத் இன்னொரு அர்த்தத்தை தெரிவிக்கிறதோ அது அந்த விஷயத்துல லிங்கம். உக்ரன் அப்படின்னு சொன்னா இவர் யாருக்கும் அடிபணிய மாட்டார், இவரை யாரும் ஏமாற்ற முடியாது, அபிபவம் பண்ண முடியாதுங்கிறது தான் அங்க தெரியுது. அதுக்கு காரணம் இல்லாம அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? அப்ப என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்றச்ச அவர் எல்லாரையும் விட பலம் அதிகமாக உள்ளவர் அப்படின்னு தெரியும். ஏன்னா உக்ர சப்தத்துக்கே பலம்னு அர்த்தம் இல்லை. உக்ர சப்தத்திலேருந்து ஒரு உக்ரத்துவம் தெரியறது, அந்த உக்ரத்துவத்திலேருந்து நமக்கு பலம் தெரியும். அப்ப இது என்னாச்சு, பலத்தை தெரிவிக்கிற விஷயத்துல இது ஒரு லிங்கம். இது நேரடியான வாச்சக சப்தமாக ஆகல. அதனால பதாந்தர நிரபேட்சமாக சப்தமா இருந்தா அப்பதான் அதுக்கு ஸ்ருதின்னு சொல்ல. அந்த வாட்சிய விருத்தியா அது சொல்லல, அர்த்தத்தை இதை தெரிவிச்சு விடுறது. அக்னி அப்படின்னு சொன்னால் இந்த சூடுங்கிறது தெரியறது இல்லையா? ஆனா அக்னி சப்தத்துக்கு சூடுன்னு அர்த்தமா? அக்னிங்கிற சப்தத்துக்கு அக்னிதான் அர்த்தம். அது சூடா இருக்குங்கிறது வேற விஷயம், சூடாத்தான் இருக்கும். இந்த சூடுங்கிற அர்த்தம் அக்னி சப்தத்துல வராது, அர்த்தத்துல வராது. அதனால லிங்கம்னு சொல்லலாம். சூட்ட சொல்றதுக்கு சூடு இருக்குங்கிறதுக்கு அக்னி சப்தத்தினால இது தெரியுதுன்னு சொன்னால் அப்ப இந்த அக்னி சப்தத்தை நாம லிங்கம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பலம் இருக்குங்கிறதுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு சப்தமாக இந்த உக்ர சப்தம் இருக்கிறதுனாலே இது லிங்கம்னு எடுத்துக்கணும் அப்படின்னு வியாக்கியாதா எழுதுறாரு. இப்ப சிவசப்தம் ஆயிடுச்சோ, இது சகல கல்யாண குணங்களையும் சொல்றோம். அப்புறம் சார்வஜ்ஞ ராகவிரகு, விராகவிரகுன்னு இருக்கு, அச்சா இருக்கு, அது தப்பு. ராகவிரகு பவதா யசாக்கிரமேண சர்வஜ்ஞ காமரிபு சப்தாபியாம் சமர்த்தித்தௌ அபிஹிதௌ. அதாவது சார்வஜ்யம்னா சர்வஜ்ய பாவம், அதாவது சர்வஜ்ஞத்தன்மை. அதே மாதிரி ராகம் இல்லாதது வைராகியம். வைராகியம் இந்த ரெண்டு குணத்தையும் நமக்கு ரெண்டு சப்த பிரயோகம் காண்பிக்கிறது. சர்வஜ்ஞா அப்படின்னு சுவாமி சொல்றதுனாலே அவர் எல்லாம் தெரிந்தவர், அந்த சார்வஜ்யங்கிறது குணம் தெரிகிறது. காமரிபு அப்படிங்கிற இந்த சப்தம் சுவாமிக்கு பிரயோகம் பண்றது, அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவருக்கு ஆசை கிடையாது, ராகம் இல்லை, வைராகியம் தெரியுது. இப்ப சின்ன விசாரம் ஒண்ணு வியாக்கியாத்தா பண்றார். ஈஸ்வரன் சர்வஜன்னா அது என்னது, எப்படி அவர் சர்வஜன் ஆகிறார்? நானும் ஈஸ்வரஸ்ய சர்வஜத்துவம் கிம் நாமா இது உச்சது. ஈஸ்வரன் எப்படி சர்வஜன் ஆகிறார், அவருடைய சர்வஜத்துவம் என்ன ஸ்வரூபம் அதுக்கு அப்படின்னு அது கேள்வி. அதுக்கு என்ன சொல்றார், இந்திரியாதி நிரபேக்ஷேன சர்வ அர்த்த ஜானம் சர்வஜத்துவம். நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சாதனம் பிரமாணங்களை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. பிரத்யட்சமா இருந்தா இந்திரியங்களை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு, அனுமானம்னா அதுக்கு வேண்டிய சாதனங்களை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. இந்திரியாதி நிரபேக்ஷேன. ஆனா சுவாமிக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆக இந்திரியம் வியாப்தி ஜானம் இந்த பிரமாணங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தாமலே எல்லா விஷய ஜானமும் உள்ள தன்மை இருக்கே, உள்ளவராக இருக்கும் தன்மை, இதுதான் அவர் சர்வஜத்துவம்னு சொல்லப்படும். இது அவரை விட்டா வேற யாருக்கும் வராது. இந்த விஷயம் இதுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டா ததுக்தம் வாயவீய சம்ஹிதாயாம் தசார்த்த ஜான சித்தியர்த்தம் இந்திரியேஷு வேஷு சத்வபி
त्रिकालभाविनो भावान् स्थूलान् सूक्ष्मान् अशेषतः अणवः नैव जानन्ति मलमायावृताधमाः असत्स्वपि च सर्वेषु सर्वार्थज्ञानहेतुषु यद् यथावस्थितं वस्तु तत् तथैव सदाशिवः अयत्नेनैव जानाति तस्मात् सर्वज्ञ उच्यते. வாயவிய சம்ஹிதையிலிருந்து இந்த ஸ்லோகங்கள் எடுத்திருக்கார். காலத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அது ஸ்தூல வஸ்துக்களா இருக்கலாம், சூக்ஷ்மங்கள் இருக்கலாம், அத்தனையும் யாரு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டா, சகல ஜெகத்துக்கும் காரணம், உபாதான காரணம் அணுக்கள்னு சொல்றாளே, தெரியவே தெரியாது. அதுகளுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. அணவஹா நைவ ஜானந்தி, அணுக்களுக்கு தெரியாது. இன்னொரு தினசா சொல்ல போனா ஜீவாணுத்துவவாதம் அப்படின்னு சொன்னோம்னா அணுவான ஜீவன்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அணவோ நைவ ஜானந்தி. ஏன்? மல மாயாவிருதாக அதமாக. இந்த மலங்களோடு கூடினதாக இருக்கு இந்த அணுக்கள். அதே சமயத்துல மாயையால மோகிக்கப்பட்டதாக இருக்கு, ஆவரணம் கொண்டதாக இருக்கு. ஆகையால இதுகளுக்கு தெரியாது. அப்ப எத்தனை ஆச்சு? இந்த இந்திரியங்கள்லாம் தசார்த்தன்னு இருக்கு. தசார்த்தங்கிறது அர்த்த ஜான சித்தியர்த்தமான 10 இந்திரியங்கள்னு சொல்லிருக்கு. ஆனா அந்த இந்திரியங்கள்ல 5 இந்திரியங்கள் ஜானேந்திரியங்கள், மனசை சேர்க்காம. அதனால தசார்த்தன்னு இருக்கலாம் போல இருக்கு. தசார்த்த அப்படின்னு சொல்றது உண்டு 5ங்கிற அர்த்தத்துல. அதுல 5 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் கொண்டு இருந்தாலும் கூட இந்த ஜீவன்களுக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிய மாட்டேங்கிறது. ஆனா இந்த இந்திரியங்கள் ஒண்ணு கூட இல்லாம போனாலும், அசத்ஸ்வபிச்ச சர்வேஷு, இதெல்லாம் இல்லாம போனாலும் யதாவஸ்திதம் வஸ்து தத் ததைவ சதாசிவஹ அயத்னேனைவ ஜானாதி. இருக்கிற வஸ்து எப்படி இருக்கோ அதை அப்படியே தெரிஞ்சு முடுறாராம் சுவாமி. ஒன்றும் பிரயாசம் ஒன்றும் இல்லை, பிரயசனமே இல்லாம தெரிஞ்சுக்கிறார். அதனாலதான் அவர் சர்வஜன்னு சொல்றது வாயுவசம்னு சொல்லியிருக்கு. தச்ச ஈஸ்வரஸ்ய சர்வ விஷயம் ஞானம் பிரதிசூன்யத்துவாத்துன்னு போட்டிருக்கு. பிரதிபந்தக சூன்யத்துவாத்து சொல்லணும். இந்த ஞானத்துக்கு விரோதியானது அங்க ஒன்றும் இல்லை. நமக்கெல்லாம் ஞான வரத்தை தடுக்கிறதுக்கு அஜ்ஞானங்கிறது கூட இருந்துருக்கு, அங்க இந்த மாதிரி இல்லை. அதனால ந வியஞ்சகம் அபேட்சத்தை, அது ஞானம் வரத்துக்கு அது ஏதாவது வியஞ்சகமாக விருத்தியோ விருத்தியோ ஏதாவது வேணுங்கிறது இல்லை. சாம்சைக்கம் அப்படி நபவதி, சந்தேகமா ஏதாவது தெரியுமானா அது கிடையாது, அதுக்கு காரணம் இல்லை. நஜாத்து விபரீதம் தது, பிராந்தியாக அந்த ஞானம் வரத்துக்கு வழியே கிடையாது ஈஸ்வரனிடத்துல. அனீஸ்வரானாம் ஞானத்து, அவனை விட்டுட்டு ஜீவன்களுடைய ஞானத்தை பார்த்தா நேர் விபரீதமா வரும். மல மாயாதிபிகி ஆவருத்தத்வா, இந்த மலம் மாயைகள் எல்லாம்னா ஆவரணம் இருப்பதாலே எஞ்சகம் அபேட்சது, அது எப்போ விருத்தி வருமோ அப்பதான் தெரியும், எப்பவும் தெரிஞ்சுட்டு இருக்காது விஷயம். சந்தேகம் கூட வரலாம். சாம்சைக்கம் அப்படி பவதி, பல இடத்துல தப்பான ஞானமா வரலாம், பிராந்தி வரலாம். வியாகத்தம் அப்படி பவதி. இன்னொன்னு ஈஸ்வர ஜானம் தூ ந அத்தியக்ஷம், ஈஸ்வர ஜானத்தை பிரத்யக்ஷம்னு சொல்ல முடியாது. தாரிக்காள் அதையும் பிரத்யக்ஷம்னு சொல்றான், அபரோக்ஷம்னாவது சொல்றான். இது அத்தியக்ஷம் இல்லை, பிரத்யக்ஷம் கிடையாது. நாப்பி லைங்கம்னா அனுமானமும் கிடையாது. நாப்பி சாப்தம், அது சப்த பிரமாணத்தால வந்தது கிடையாது. அந்த ஞான சர்வதா சர்வவஸ்துஷு நிர்மலத்வாத் விபாதி, அவருடைய ஞானமானது எப்போதும் நித்திய ஞானம். அது ஒரு பிரமாணத்தால வரக்கூடிய ஞானம் இல்லை, எப்போதும் நித்தியமா இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நியாய குசுமாஞ்சலியில உதயநாச்சாரியர் சொல்றாருன்னு அவருடைய ஸ்லோகத்தை எடுத்து போட்டிருக்கார். சாட்சாத்காரிணி நித்யயோகினி பரத்வாரான் அபேக்ஷஸ்திதௌ பூதார்த்தானுபவே நிவிஷ்ட நிகில பிரஸ்தாரி வஸ்துக்கிரமஹ லேஷாதிருஷ்டி நிமித்த திருஷ்டி விகம பிரபிரஷ்ட சங்காதுஷः சங்கோன்மேஷ கலங்கிபிஹ் கிம் அபரைஹி தன்மே பிரமாணம் சிவஹா. இந்த இடத்துல மற்றவாள் சொன்னத்தை நான் ஏன் பிரமாணமா எடுத்துக்கணும்?
ஏன்னா அவளிடத்துல எல்லாம் பல தோஷங்கள் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சந்தேகமாவது இருந்துட்டே இருக்கும். சங்கா துஷமாவது இருக்கும். பிரபிரஷ்ட தப்பா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கலாம். ஏன்னா பூரா தெரியாது நமக்கு ஜீவனுடைய ஞானத்தினால எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அப்படி இல்லாத இந்த பரமேஸ்வருடைய ஞானம் இருக்கே, அதனால எனக்கு நான் பிரமாணமாக எடுத்துக்கொள்வது அந்த ஈஸ்வரனை தான். தன்மே பிரமாணம் சிவஹா அப்படின்னு சதுர்த்தபக்கத்துல கடைசியில மங்களாச்சரணமாக முடிக்கிறார். ஐஹிக விஷயாபிலாஷ வைமுக்கியம் காமரிபுத்தம். இங்கே காமரிபுத்தம்னா வைராக்கியம் சொன்னார் இல்லையா? ஐஹிகமான விஷயங்கள்ல அபிலாஷ வைமுக்கியம், ஆசை இல்லாத தன்மை, இதுதான் காமரிபுத்தம். அத்தகா ஏதௌ காமரிப்பு சப்தௌ இல்ல சர்வஜ காமரிப்பு சப்தம். சர்வஜான்னு ஒரு சப்தம், காமரிப்புன்னு இன்னொரு சப்தம். இது ரெண்டும் ஞானம் வைராக்கியம் இது ரெண்டையும் சொல்லி கொடுக்கிறது. ஞான வைராக்கியே அபிததாதே இதி பாவஹா. இதோட வச்சுக்கலாம். இந்த 30வது ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு.